என்ன இருந்தாலும் இது உங்க வீட்டு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை இல்லையா? இதுக்கும் ஒரு தடவை விசாரிக்கிறது நல்லது தானே. நீங்க சொல்றதும் சரிதான். ஆனா நீங்க மித்ரா பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இப்படி எல்லாம் நீங்க கேட்கவே மாட்டீங்க. இன்னொன்னு, ஆதி யாரு, அவரோட பேக்ரவுண்ட் என்னன்னு எங்களை விட அவளுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா அவங்க 2 பேரும் லண்டன்ல ஒன்னா படிச்ச காலத்துல இருந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. இந்த 5 வருஷமா அமெரிக்கால ஒன்னாதான் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 10 வருஷமா 2 பேரும் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. அப்படின்னா ஆதியோட அம்மா அப்பா எல்லாம் எங்க இருக்காங்க? அவருக்கு யாரும் இல்ல. அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அம்மாவும் 5-6 வருஷத்துக்கு மேலதான் இறந்துட்டாங்களாம். இன்னொன்னு, கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்த மித்ரா ஆதியதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறானா, அவளுக்கு ஆதிய பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கும் தானே. அது மட்டும் இல்ல, இந்த வீட்ல இருக்கிற எல்லார விடையும் அவளுக்கு கொஞ்சம் அறிவு அதிகம் தான். எங்கேயோ யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணதுக்காக ஆதியும் அந்த மாதிரி இருப்பாருன்னு நீங்க பயப்பட வேணாம். அப்படிலாம் இல்லம்மா. எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததே ஆதி தானே. நாங்க அந்த தம்பிய சந்தேகம்லாம் படல. இருந்தாலும் விசாரிச்சுக்கிறது நல்லது இல்லையா? அதுக்காக தான் சொன்னோம். அது என்னமோ கரெக்ட் தான். இருங்க, நான் வேணா என் வீட்டுக்கார்கிட்ட சொல்லி விசாரிக்க சொல்றேன். மித்ராவை மீறி இங்க எதுவும் நடக்க போறது இல்ல. இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி விசாரிக்கிறதுல தப்பு இல்லல்ல. சரிம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். சரிம்மா. நான் ஒரு பாஸ், நீங்க ஒரு எம்ப்ளாயிங்கிற மாதிரி நான் நடந்துக்கல. உங்ககிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தானே நான் நடந்துக்கிறேன், கரெக்டா? ஆனா அதுக்காக நீங்க பிசினஸ்ல பண்ற தப்பெல்லாம் நான் மன்னிச்சிட்டு இருக்க மாட்டேன். இந்த பாருங்க, இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பு நடந்தா யோசிக்கவே மாட்டேன், சிவியர் ஆக்ஷன் எடுத்திருக்கேன். ஏ பாரதி. ஹாய் ஆண்டி. ஹாய். உட்காருடி. என்ன லாவண்யா இந்த நேரத்துல? ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியா? போன் சைலண்ட்ல இருக்குடி, அதான் பார்க்கல. சரி, ஒரு முக்கியமான விஷயம், அதான் நான் நேர்லயே வந்தேன். நீ கோட் பண்ண டெண்டர் நம்ம ஆபீஸ் டஸ்ட்பின்ல கிடந்தது. இதுல 6 கோடி தான் போட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம எம்டி கையில இருந்த டெண்டர்ல 60 கோடின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. அப்போ இதை யாரும் எடுத்து மாத்திருக்காங்கல்ல? என்ன யாரோ, எல்லாம் அந்த முத்ராவோட வேலையா தான் இருக்கும். ஆதி சார் உன் கூட க்ளோஸா இருக்கிறது அவளுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதான் இந்த வேலையை பார்த்திருக்கா. நீ அவரை எம்டியா தான் நினைச்சு பழகுறன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா மித்ரா உன்னை அப்படி நினைக்க மாட்டா. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ, அவ்வளவுதான் சொல்லுவேன். சரி, நான் கிளம்புறேன். நாளைக்கு ஆபீஸ்ல பாக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் டி. நமக்குள்ள எதுக்குடி தேங்க்ஸ் இல்ல. நான் வரேன். பாய் குட்டீஸ். பாய். பாய் ஆண்டி. பென்சிலை இப்படி புடிச்சு எழுதணும். ஆதி, என்ன படபடன்னு தேடிட்டு இருக்கீங்க? இத போடு. என் செயினை காணும் மித்ரா. செயினா?
விடு, செயின் தானே, இங்கதான் இருக்கும். இல்லன்னா வேற வாங்கிக்கலாம். ரிலாக்ஸ்டா இரு. அந்த செயின் என்ன செயின்னு தெரியும்ல. செயின் தானே ஆதி, அது இல்லைன்னா வேற ஒன்று வாங்கிக்கலாம். அது உங்களுக்கு புரியாது. எனக்கு அது ரொம்ப முக்கியமான செயின். அப்படி என்ன முக்கியமான செயின்? கோல்டா இல்ல பிளாட்டினமா? கிண்டல் பண்றீங்களா? முக்கியமான செயின்னு சொல்றேன்ல. இங்க பாருங்க, நான் கிண்டல்லாம் எதுவும் பண்ணல. முக்கியமான செயின்னா நாங்களும் தேடுவோம்ல, அதனால தான் கேட்டேன். ஆதி, இவ்வளவு சீரியஸ் ஆகிற அளவுக்கு அப்படி அந்த செயின்ல அவ்வளவு முக்கியமா என்ன இருக்கு? நாங்க உங்களை இதுக்கு முன்னாடி இவ்வளவு டென்ஷன் ஆகி பார்த்ததே இல்ல ஆதி, அதனால தான் கேட்கிறேன். சொல்லுங்க. ஆமா ஆதி, ரொம்ப முக்கியமான செயினா இருக்க போய் தானே நீங்க இவ்ளோ டென்ஷனா தேடிட்டு இருக்கீங்க. அது என்ன செயின்னு சொல்லுங்க, நாங்களும் கூட சேர்ந்து தேடுறோம். ஆதி சொல்லுங்க, அது என்ன செயின்? அது என்னோட ஆதி, நான் தான் மறந்தே போயிட்டேன். நீ குளிக்கும் போது பெட்ரூம்ல கழட்டி வச்சிருந்த, அதை நான் தான் எடுத்து வச்சேன். வா, நானே உனக்கு காட்டுறேன். வா. இங்க என்ன நடக்குதுன்னே தெரியலங்க. அத்தை, அந்த மித்ராவோட மொழியும் சரியில்லை, பேச்சும் சரியில்லை. ம், செயின்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. எனக்கு அதே தாண்டி தோணுது.